துபாயில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் உணவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். 21வது கல்ஃப் ஃபுட்ஸ் உணவு கண்காட்சியை துபாயின் பட்டத்து இளவரசர் மாண்புமிகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். உலகின் தலை சிறந்த உணவு மற்றும் உணவுசார் கண்காட்சிகளில் ஒன்றாக கருதப்படும் கல்ஃப் ஃபுட்ஸ் கண்காட்சியில் இந்த ஆண்டு 170 நாடுகளிலிருந்து சுமார் 85,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் 5,000க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இந்திய நாட்டை சேர்ந்த உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்தை சேர்ந்த மைதா மற்றும் கோதுமை உற்பத்தியாளர்களும், தமிழகம், கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அரிசி உற்பத்தியாளர்களும் இந்த ஆண்டு கண்காட்சியில் அதிகமாக காணப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு புதிதாக ரஷ்யா, கோஸ்டாரிக்கா மற்றும் மொரீஷியஸ் போன்ற நாடுகளின் உற்பத்தி பொருட்களும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. துபாய் கிழக்கு மற்றும் மேற்கு உலகத்தை வணிக ரீதியாக இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. இங்கு நடத்தப்படும் கல்ஃப் ஃபுட்ஸ் கண்காட்சியின் மூலம் உற்பத்தியாளர்கள் தங்களது வியாபாரத்தை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல இது ஒரு மேடையாக அமைந்திருக்கிறது என்று இங்கு வந்துள்ள கண்காட்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு கல்ஃப் ஃபுட்ஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் துபாயின் அதிபர் மாண்புமிகு ஷேக் முகமது அவர்கள் தனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.